சார் சார் மீனாட்சி அம்மா பொண்ணுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு சார். அப்படிங்களா? அவங்களை இப்போ பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க சார். ஹலோ சார், பேர் தான் கார்த்தி. உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க பண்ண உதவியை எங்களால மறக்கவே முடியாது. பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. நீங்கள் ரெக்கவர் ஆனதே எனக்கு சந்தோஷம். உங்கள் அம்மா தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் குணமாயிட்டீங்கன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, உங்கள் அம்மா எங்க? சார், அம்மாக்கு நான் கண் முழிச்சது தெரிஞ்சதும் உங்களுக்கு தான் சார் கால் பண்ணாங்க. உங்களுக்கு கால் போகாததால உங்களை மண்டபத்திலேயே பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போனாங்க சார். அப்படிங்களா? என்ன பார்க்கறதுக்காக மண்டபத்துக்கு போனாங்க? ஆமாம் சார். எப்போ போனாங்க? சார், அவங்க கிளம்பி போய் அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் சார். சொல்லுங்க, அவங்கள பார்த்தீங்களா? சகல, மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டம்பா. நீ அனுப்பி வச்ச போட்டோல இருக்கிற அம்மா இங்க இல்லவே இல்லப்பா. இங்க இல்லையா? சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா. ஏங்க, அவங்க மண்டபத்துக்கு தான் போனாங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? ஆமாம் சார், அம்மா அங்கே தான் போனாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். அந்த ரெட் எங்க அம்மாவை ஏதாவது பண்ணிருப்பானா சார்? ப்ளீஸ் சார், நானும் மண்டபத்துக்கு வரேன் சார். அங்க வந்து ரெட்டை பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்றேன் சார். நீங்க இருக்க கண்டிஷன்ல போகக்கூடாது. டாக்டர் சத்தம் போடுவாங்க. டாக்டர், அந்த பையன் இப்போ எப்படி இருக்கான்? ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் சார். இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காரு சார். ஃபைனலி இந்த பொண்ணுக்கு சுயநினைவு வந்துருச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? இவங்கள ஒரு வேலையா வெளியே கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன். என்னை இவரோட அனுப்பி வைங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். ஓகே, எனக்கு ஒரு 5 minutes டைம் கொடுங்க. சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, முடிச்சுட்டு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். சரிங்க டாக்டர். ஓம் சர்வரி பிரியாய நமஹ. ஓம் சர்வாத்மகாய நமஹ. முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிட்டே இருக்குமா? பொண்ணு சீக்கிரமா மனமேடைக்கு வர சொல்லுங்க. அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. ஒருவேளை கார்த்திக் மாமா வரலன்னா என்னக்கா பண்றது? அவர் கண்டிப்பா வந்துருவாரு ஸ்வாதி. இல்ல, எனக்கு பயமா இருக்கு. மாமா வராட்டி ரேவதி அக்கா அந்த மருதுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதை விட கொடுமை வேற ஏதாவது இருக்காக்கா? நீ சொல்றது உண்மைதாண்டி. எனக்கும் தான் டென்ஷனா இருக்கு. ஆனா கார்த்தி சொல்லிருக்காருல்ல, அவர் சொன்ன செஞ்சிருவாரு. கொஞ்சம் பொறுமையா இருப்போமே. ஆஹா, இல்லக்கா. இது வரைக்கும் பொறுமையா இருந்தது ஓகே. ஆனா தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்க மாதிரி தோணுது. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது போதும்க்கா. இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஸ்வாதி, உன் பயம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நம்ம என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் பொறுத்து தானே ஆகணும். நிச்சயமா கார்த்தி வருவாரு, இத தடுப்பாரு, நல்லது நடக்கும். இல்லக்கா, உன் அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. என் மனசுல ஒண்ணு தோணுது, அததான் நான் செய்ய போறேன். ஏய், என்னடி செய்ய போற? நான் இப்பவே போய் நடந்த உண்மையெல்லாம் ரேவதி அக்கா கிட்ட சொல்ல போறேன். அதனால என்ன நடந்தாலும் சரி. ஏய், முட்டை மாதிரி பேசாதடி. உண்மையை சொல்றதா இருந்தா எப்பவும் சொல்லிருக்கலாம்ல. நாம ஏன் அமைதியா இருந்தோம்? ரேவதிக்கு பாதிப்பு ஏதாவது வந்துருமோன்னு தானே நாம எல்லாம் அமைதியா இருந்தோம். இப்ப நீ போய் சொல்றதால ஏதாவது தப்பாயிட போகுது. அக்கா, ரேவதி அக்கா லைஃப்ல இந்த கல்யாணத்தை விட பெரிய கெடுதல் இருக்க முடியாது. நான் விளைவுகளை பத்தி யோசிக்க விரும்பல.
நான் போய் உண்மையை சொல்லதான் போறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன், அவ்வளவுதான். ஏய் ஸ்வாதி, ஸ்வாதி நில்லு. ஓம் ஏய், சதுர்பாகவே ஸ்வாதி, நமஹ. நில்லுடி. ஓம் சதுராய நமஹ. ஸ்வாதி. ஓம் சக்தி சம்யுதாய நமஹ. ஈதபயாய நமஹ. ஓம் கதினே நமஹ. ஓம் சக்ரிணே நமஹ. ஓம் ஸ்ரீதாய நமஹ. ரேவதி, சபையில இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உட்காரு. ஓம் உத்பலகராய நமஹ. ஓம் ஸ்ரீ பதயே நமஹ. ஓம் ஜடிலாய நமஹ. ஓம் கலிகல்மஷ நாசனாய நமஹ. ஓம் சந்திரச்சூடாமணியே நமஹ. ஓம் காந்தாய நமஹ. ஓம் பாபஹாரிணே நமஹ. கார்த்தி மாப்பிள்ளை வேற இன்னும் காணோம். பொண்ணு மணமேடை வரைக்கும் வந்துட்டா. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா சரியா இருக்காது. அந்த மருது பிராடுப்பைய மணமேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் கதையை முடிச்சிட வேண்டியதான். ஓம் ஆசிரிதாய நமஹ. ஓம் ஸ்ரீ கராய நமஹ. ஓம் சௌமியாய நமஹ. ஓம் சாந்தாய நமஹ. ஓம் கைவல்ய சுகதாய நமஹ. ஓம் சச்சிதானந்த. என் உடம்பு வேணா அந்த ஆக்சிடென்ட்ல வீக் ஆயிருக்கலாம், ஆனா என் மைண்டோ வில் பவரும் இன்னும் வீக் ஆகல சார். இவ்வளோ நாள் கோமால இருந்தோம் என் உயிர் தப்பிச்சிருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு நான் நம்புறேன். அது அந்த ரெட்டுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்காக தான் இருக்கணும். இல்லைங்க, என்னோட தனிப்பட்ட தேவைக்காக உங்களை கஷ்டப்படுத்த வேணாம்னு யோசிக்கிறேன். சார், எது சார் உங்க தனிப்பட்ட தேவை? ரெட்டால பல பொண்ணுங்க வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிருக்குன்னு நீங்களே பார்த்துருக்கீங்க. அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க சார்பா நான் உங்க கூட வரேன்னு சொல்றேன் சார். இதுக்கு எதுக்கு சார் அவ்வளோ யோசிக்கிறீங்க? சார், என் காரை ஃபாலோ பண்ணி வந்துருங்க. ஓகே சார். ஓம் ஞானினே நமஹ. ஓம் தயாயுதாய நமஹ. ஓம் தாந்தாய நமஹ. ஓம் பிரம்மத்வேஷ விவர்ஜிதாய நமஹ. ஓம் பிரமத்த தைத்திய பயதாய நமஹ. கார்த்தி மாமா, உங்களை மண்டபத்துல இருந்து எங்கேயும் போகாதீங்கன்னு சொன்னேன். அப்புறம் எங்க போனீங்க? சீக்கிரம் மண்டபத்துக்கு வந்துருங்க.